சந்தோஷம் இந்த ஒரு வார்த்தையை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் எனக்கு பிடிச்ச சில எக்ஸ்ப்ளனேஷன்ஸை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல் பாயிண்ட் வந்து நேவல் ரவிகாந்த் அவர்கள் சொன்ன விஷயம், சந்தோஷம் அப்படின்றதே வந்து லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் நம்ம இழக்கிறோம் ஆர் மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம எடுத்துட்டாலே நம்மளுக்கு சந்தோஷம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. யோசித்து பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் ஒரு குறைகள், அவங்கவுங்களுக்குன்னு ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு குறை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் அந்த ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்டுக்குன்னு நம்ம வரும்பொழுது, ஓகே இது என் லைஃப்பில் மிஸ் ஆகுது, இது இல்லை, இந்த ஒரு குறை, ஸோ அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டை நம்ம எடுத்துட்டாலே நம்மளுக்கு அங்கே சந்தோஷம் வர மாதிரி தானே. ஸோ நேவல் ரவிகாந்த் சொன்ன பாயிண்ட் கூட நான் அப்பப்போ யோசித்து பார்க்குறது உண்டு. அடுத்தது என்னோடய ஃபேவரட் மார்க்கஸ் ஆர்லியஸோட ஒரு கோட் வந்து சந்தோஷத்தை பற்றி சொல்லும் பொழுது, ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் தேட வேண்டாம் சந்தோஷத்துக்கு, இது எல்லாமே வந்து ஒருத்தங்க எப்படி யோசிக்கிறாங்கன்றதுலேயே வந்து சந்தோஷம் வந்து அடங்கிடுது. அவங்க மைண்டில் அவங்க யோசிக்கிற விதத்தில் தான் சந்தோஷத்துக்கான டெஃபினிஷனே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே எனக்கு ஒரு விஷயம் சந்தோஷம், உங்களுக்கு ஒரு விஷயம் சந்தோஷம்னா நம்ம அதை எப்படி பார்க்குறோன்ற அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான், அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஷிஃப்ட் தான் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி. ஸோ நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதில் தான் சந்தோஷத்துக்கான அந்த வேரியேஷன்ஸ் கூட இருக்குது. மூணாவது, நம்ம மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னது சந்தோஷத்தை பற்றி, நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம என்ன செய்கிறோம், இந்த 3 விஷயங்களுமே ஒரு சங்கமம் ஆகும் பொழுது தான் அங்கே சந்தோஷம் பிறக்குதுன்னு. உண்மையிலே இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம நினைப்போம் இதை அச்சீவ் பண்ணிடணும், இதை சாதிச்சிடணும், இன்னும் அதை சாதிச்சதுக்கப்புறம் வேற ஒரு கோல் மைண்டில் வரும். பட் எதுவாக இருந்தாலும் எப்போ ஹாப்பினஸ் வருது அப்படின்னு யோசித்து பார்க்கும் பொழுது நம்ம அதை அச்சீவ் பண்ணும்பொழுது கிடையாது, அந்த பயணத்தில் தான் அந்த சந்தோஷமே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போது காந்தி அவர்கள் சொல்கிறதை யோசித்து பார்க்கும் பொழுது, நான் என்ன யோசிக்கிறேன், நான் என்ன சொல்கிறேன் அண்ட் நான் என்ன செய்கிறேன், இந்த 3மே வந்து ஒரு சேர வரும் பொழுது தான் அங்கே அந்த சந்தோஷத்துக்கான பிறப்பிடமாகவே அது இருக்குது இல்லையா. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் கூட நான் அடிக்கடி யோசித்து பார்க்குறது உண்டு.